Hi friends, நான் மகேஸ்வரி. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி. பலாப்பழத்துல சூப்பரான டேஸ்ட்ல ரொம்ப ஈஸியா ஹெல்தியான முறையில் பாயாசம் செய்ய போறோம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியா செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு பலாப்பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்க சீடு அந்த தோல் எல்லாத்தையும் தனியாக எடுத்து இந்த மாதிரி க்ளீனாக தேவையான அளவு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் எடுத்த பலாப்பழத்தில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கடைசியில் நாம் அந்த பாயாசம் மேலே போடணும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இன்னும் பாதி எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் மண்டை வெல்லம் தேவையான அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மண்டை வெல்லத்தை எடுத்துக்கோங்க. இப்போ மண்டை வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ மண்டை வெல்லம் நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் உள்ளே சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நட்ஸை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பாதாம் 2 எடுத்திருக்கேன். 2 சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது கூடவே உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே நெய்யில் அதிக அளவு சேர்த்த தேவையில்லை. அதே நெய்லேயே நாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்த அந்த பலாப்பழத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்யிலேயே வதக்கி விடுங்க. இதை கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் இதில் தேங்காய் பால் சேர்த்தணும். இப்போ சேர்த்துறது பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து அரைச்ச 2வது தேங்காய் பால். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கெட்டியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமான அளவு தண்ணி சேர்த்து 2வது தேங்காய் பாலாக எடுத்தது தான் இது. இப்போ நான் 2வது தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துக்கிறேன். நாம் வதக்கின அதே பலாப்பழத்தோடு இந்த தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது குக் ஆகட்டும். பலாப்பழம் நமக்கு குக் ஆகணும். இப்போ பலாப்பழம் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த மண்டை வெல்லத்தை இந்த மாதிரி வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி அழுக்குகள் ஏதாவது இருந்தால் அது தனியாக வந்துடும். இப்போ மண்டை வெல்லத்தை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். இது 1 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இந்த பாயாசத்தில் இந்த பலாப்பழத்தை அந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை இப்போ உள்ளே சேர்த்தணும். பால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதனால் கொஞ்சமான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கலந்து இதுவும் 1 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 3 ஏலக்காயை தட்டி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் வறுத்து வச்சிருந்த முந்திரி பாதாமை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட பலாப்பழ பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணியிருக்கோம். இதை சாப்பிட்டா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.